துறைமுருகன் என்ன பண்ணுறான்னா மணல் கொள்ளையில அடிச்சிட்டு இருக்காங்க ஆற்றுல இருந்து. அவங்க மணல் வாரியே ஸ்கூல் கட்டுறதோ காலேஜ் கட்டுறதோ நம்ம நிறைய கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் மேல்மனு இறந்து போயிட்டான். அதை தட்டி கேட்க இவனை போயிட்டு போலீஸ்கார் பிடிச்சி அடிச்சாங்க. நீ யார் கேட்கறதுக்கு, சட்டமே எங்கள் கையில் தான் இருக்குது, நீ ஏன் கேட்குற இதெல்லாம் அடிச்சு சொல்லி செம்மடி அடிச்சு கால் கைகள்லாம் அடிச்சு வீங்க வச்சாங்க. 4 வருஷமா உனக்கு மே மாதம் சிறப்பு தொகை வரலையா, கோடைக்கால விடுமுறை சிறப்பு தொகை வரலையா, இப்போ மட்டும் தான் வந்துச்சு. எலெக்ஷன் வந்தா தோத்து போகிறாங்க. நாங்கள் கிருஷ்ணாவரம் தண்டல கிருஷ்ணாவரம் வரோம் ஒட்டிக்கப்புறம். அங்கே வந்து துறைமுருகன் என்ன பண்ணுறான்னா மணல் கொள்ளையில அடிச்சிட்டு இருக்காங்க ஆற்றுல இருந்து. அவங்க மணல் வாரியே ஸ்கூல் கட்டுறதோ காலேஜ் கட்டுறதோ நம்ம நிறைய கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் மேல்மனு இறந்து போயிட்டான். அதை தட்டி கேட்க இவனை போயிட்டு போலீஸ்கார் பிடிச்சி அடிச்சாங்க. நீ யார் கேட்கறதுக்கு, சட்டமே எங்கள் கையில் தான் இருக்குது, நீ ஏன் கேட்குற இதெல்லாம் அடிச்சு சொல்லி செம்மடி அடிச்சு கால் கைகள்லாம் அடிச்சு வீங்க வச்சாங்க. இவ்வளோ பிரச்சனை பண்ணது எல்லாமே துறைமுருகன். ஆனால் அவன் கேட்க யாருமே இங்கே ஆள் கிடையாது வேலூரில். அவன் இது பண்ணால் மட்டும், அவன் மாறினா மட்டும்தான் நல்லா இருக்கும் வேலூர். அதான் மணல் கொண்டு வந்தா இப்போ மழை வரதான் ஆற்றுல தண்ணி போகுது, அதெல்லாம் நிறைய பேர் சாவறாங்க, குழந்தைங்கள சாவறாங்க. டிஎம்கேனாலே இடையூறு தான். நம்ம ஒன்று செய்யணும்னு நினச்சோன்னா அவங்க அதை 100 மடங்களை அதை தடுக்க பார்ப்பாங்க, 100 மடங்களை தடுக்க பார்ப்பாங்க. அந்தமாரி நாங்கள் ஊரில் போய் தடுக்கிறது தான். நாங்கள் தான் ஆம்புலன்ஸ் ஓடிச்சோம், நாங்களாக போலீஸ் வண்டி ஓடிச்சோன்னு எங்களையே கூட கூட்டின்னு போயிட்டு என் காலை கூட உடச்சி அமிச்சாங்க. எல்லாம் டிஎம்கே துரைமுருகன் அவங்க பையன் கதிரானந்த் இருக்கிற தைரியத்தில் தான். அதனால் இந்த டைம் நம்ம அண்ணன் வர வாய்ப்பு இருக்குது. அண்ணன் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிஎம்கேட கோட்டையாக இருந்தாலும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, நான் பார்க்கலாம். வந்து எல்லா ஜனங்களும் உஷாராயிட்டாங்கண்ணா. ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஏடிஎம்கே தான் இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாரும் ஒரு உஷாராயிட்டு எல்லாருமே இப்போ டிவி கேட்குதான். 5000 ரூபாய் கொடுத்துட்டு இப்போ நம்ம கிட்ட 50,000 ரூபாய் வாங்குவாங்கண்ணா. இப்போ கரண்ட் பில்லில் ஏற்றுவாங்க, கேஸ் பில்லில் ஏற்றுவாங்க. அப்படி இல்லை, இப்போ 5000 கொடுத்தாங்கன்னா அது மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதத்துக்கு 3 மாதம் சேர்த்து தான் 3000 கொடுத்தாங்க. அது 2000 கொடுத்தது வந்து மே மாதம் சிறப்பு தொகைன்னு சொல்கிறாங்க. இத்தனை 4 வருஷமா உனக்கு மே மாதம் சிறப்பு தொகை வரலையா, கோடைக்கால விடுமுறை சிறப்பு தொகை வரலையா, இப்போ மட்டும் தான் வந்துச்சு. எலெக்ஷன் வந்தா தோத்து போகிறாங்க. இந்த 4 வருடம் அவருக்கு இந்த கோடை காலம் குழந்தைங்க நல்லா இருக்கணும், பெண்கள் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ தான் அவருக்கு எலெக்ஷன் கிட்ட வந்துடுவோம் தான் எல்லாருக்கும் ஒரு எலெக்ஷன் கிட்ட வந்த பிறகு தான் அவருக்கு அள்ளி கொடுக்க தோணுது, தவிர இது பிறகு கொடுத்ததே இல்லை. கொடுத்தது கூட அவர் காசு ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ நம்ம அண்ணன் வந்து அவரோட காசில் எல்லாரையும் செலவு பண்ணுறாரு. இப்போ 1 ரூபாய் இல்லாமல் தான் நாங்கள் எல்லாருமே வரோம். இப்போ இதே டிஎம்கே ஏடிஎம்கேனா எல்லாரும் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து தான் வந்திருக்கணும். நாங்கள்லாம் அண்ணனோட மனசுக்கோசரமோ அண்ணனுக்கோசரமோ தான் நாங்கள் வரோம். ஆனால் அவங்களா இருந்தால் இந்தமாரிலாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இவ்வளோ ஜனமும் அவங்களுக்கு வர மாட்டாங்க. அண்ணன் வராதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாருமே நாங்கள் வருவோம். அவங்க வாங்கன்னு காசு கொடுத்து கூப்பிட்டாலும் காசு கொடுக்குறோன்னு பாதி பேர் வருவாங்க, பாதி பேர் வரமாட்டாங்க. ஆனால் இந்த டைம் அண்ணன் வந்திருக்காரு, அண்ணனுக்கோசரம் நாங்கள் நிற்கிறோம். எங்கள் பின்னாடியும் கூட்டம் நிற்கிறோம், எல்லாம் வருவாங்க.